நம்ம ஒரு நபர நம்பி சொன்ன சில விஷயங்கள் நமக்கே தெரியாம 3வது நபர் மூலியமா நம்ம அத திரும்பி கேட்கும்போது தான், இவங்கள நம்பியா நம்ம இவ்வளோ விஷயங்கள சொன்னோம் அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையாவுது. அதனால முடிஞ்ச வரையும் நம்மளோட ரகசியங்கள மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு உறவுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அது அவங்களோட பிரச்சனை. ஆனா, அந்த சண்டைய சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை தாங்க. எங்கேயும் இந்த சண்டை முடிஞ்சிருமோ? சண்டை போட்டவங்க சேர்ந்துருவாங்களோ? என்ன காரணத்துக்காக சண்டை போடுறாங்க அப்படின்றது தான். அதனால எவ்வளோ ஒரு மனஸ்தாபமான விஷயங்களா இருந்தாலும், கத்தி பேசி, சண்டை போட்டு, ஊர கூட்டி, உங்களோட பர்சனல் விஷயங்கள மத்தவங்க தெரிஞ்சுக்கிறபடி ஆக்கிராதீங்க. கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒரு விஷயத்த யாருமே இழக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஏன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றதோட வேல்யூ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, நீங்க ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டீங்க போல்ருக்கு. அதனால தான் உங்கள இழந்தும் கூட அவங்க கஷ்டப்படவும் மாட்றாங்க. எவ்வளோ ஈஸியா கிடைச்சீங்களோ, அவ்வளோ ஈஸியா தொலைக்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த மாரி அனுபவம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நீங்க ஒரு நபர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்றதுக்காக, உங்களோட அன்ப தேடி தேடி போய் அவங்க கிட்ட திணிக்காதீங்க. அதுவே அவங்களுக்கு காலப்போக்குல திகட்ட ஆரம்பிச்சுரும். உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு வெறுப்பா மாறிரும். எதெல்லாம் உங்ககிட்ட அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சோ, அதெல்லாம் புடிக்காம போயிரும். அதனால அன்பா இருந்தாலுமே கூட, மருந்தளவு இருந்தா தான் மதிப்பு. உங்கள அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் நீங்க அன்ப தேடுறதுல அவமானத்த தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைச்சிராது. ஏன்னா, எல்லா நேரத்திலயும் ஒரு நபருக்கு நம்ம அவைலபிளா இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மள பத்தி இப்படிதான் நினைக்க தோணும். எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே போய் நிக்கிறது, என்ன சொன்னாலும் செய்றது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு, சகிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா, கடைசி வரைய மரியாதை அப்படின்றது ஒண்ணு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. வெறும் உதட்டளவுல மட்டும் பேசி பழகக்கூடிய உறவுகள் கிட்ட நம்ம மட்டும் உண்மையா பழகுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா சொந்தம் முக்கியம், பந்தம் முக்கியம், உறவுகள் முக்கியம், அவங்க வேணும், இவங்க வேணும்னு நம்ம தான் நினைக்கிறோமே தவிர, அவங்க யாருக்கும் நம்ம வேணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. இதை நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு எவ்வளோதான் ஒதுங்கி போனாலுமே, அதையே அவங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, எல்லா விஷயத்துக்கும் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்மளே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா இருந்த அந்த விஷயத்த கட்டளையாவே மாத்திட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்திருக்கா? இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய யதார்த்தமான 2 உண்மைகள். 1, உங்கள வெறுக்கிறவங்கள பத்தி எப்பயுமே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்க மேல அன்பு வச்சிருக்கவங்கள நீங்க கவனிக்காம போயிருவீங்க. 2, யாருக்காவது நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைய நீங்க போலியா வாழ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அது எப்பயுமே உங்களுக்கு மன நிம்மதிய தராது. அதனால உங்களோட வாழ்க்கைய நீங்க அனுபவிச்சு வாழுங்க. நம்ம ஒரு செயலை புதுசா செய்றதுக்கு முன்னாடி 1000 பேத்துக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், தப்பே இல்லைங்க. ஆனா, எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எப்பயுமே நம்மளோடதா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, மனுஷனோட நாக்கும், மனசும் நேரத்துக்கு ஏத்த மாரி பேசும், நேரத்துக்கு ஏத்த மாரி மாறும். ஒருவேளை நம்ம செஞ்ச அந்த செயல்ல நமக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்னாங்க, நம்ம கேட்டோம், அதனால தான் நமக்கு இப்படி ஆயிருச்சு. ஒருவேளை நம்மளா முடிவெடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள ஏற்படும். அதுவே நம்ம முடிவெடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். போக போக நம்ம அத திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்குள்ள ஏற்படும். நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா, நம்மள பார்த்து பொறாமப்படுறதுக்கு சில நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அதே மாரி நம்ம கஷ்டத்துல இருந்தாலும், நம்மள பார்த்து ஏளனமா பேசுறதுக்கும் சில நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆக, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நம்மள பத்தி பேசணும்னு இருக்கிற ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்க? அடுத்தவங்க என்ன செய்றாங்க? அதுல நம்மள பத்தி எந்த நியூஸும் இருக்குதா? அப்படின்னு அடுத்தவங்க மேல நம்ம கவனத்த செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கான விஷயங்கள நம்மளால கவனத்த செலுத்த முடியாம போயிரும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத காது குடுத்து கூட கேட்கறதுக்கு ஒருத்தவங்க தயாரா இல்ல அப்படின்னும்போது, நம்ம வார்த்தையால மன்றாடி நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய நியாயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்க என்ன வேணாலும் நம்மள பத்தி நினைச்சுட்டு போறாங்க அப்படின்னு மௌனமா அந்த இடத்த விட்டு விலகுறது தான் நமக்கு மரியாதை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.